சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் சண்முக கவசத்தின் 21வது பாடலின் விளக்கத்தை இன்று பார்க்கலாம். முதலில் பாடலை பார்க்கலாம். பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க, கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி, எல்லினும் கரியமேனி எமப்படர் வரினும் என்னை ஒல்லையில் தாராகாரி ஓம் ஐம் ரீம் மேல் காக்க. இதுவே பாடல். இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். இதுவரை வந்த பாடல்களில் நாம் பூச்சி, நோய்கள், இவற்றிலிருந்து மிருகங்கள், இவற்றிலிருந்தெல்லாம் எப்படி நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டினாரோ, இனி வரும் இப்பாடலில் யம தூதன் வரும்பொழுது நம்மளை எவ்வாறு வேல் காக்கும் என்பதை பற்றி விளக்குகிறார். பல்லது கடித்து மீசை படபடவென்றே துடிக்க. அதாவது யமன் எப்படி வருகிறார் என்றால், மிகவும் கோபமாக பல்லது கடித்து மீசை படபடவென்றே துடிக்க, அதாவது சினந்து பற்களை கடித்து மீசையானது படபடவென்றே துடிக்க, கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி. அதாவது மிகவும் கடினமான கல்லை உடைய மனத்தை உடையவன்தான் யமன். அப்படி வன்மை உடைய மனதை காட்டி கண்களை உருட்டி பார்த்து, எல்லினும் கரியமேனி எமப்பட வரினும் என்னை. எல்லினும் என்றால் இருளை விடவும் கரிய மேனியுடைய யமன். அதாவது இருள் எவ்வாறு கருமையாக இருக்குமோ அதுபோல இருக்கும் யம தூதர் என்னிடம் வந்தாலும் ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. அதாவது ஒல்லையில் என்றால் மிக விரைவாக தாரகாசுரனை வென்ற இறைவனான முருகன் ஓம் ஐம் ரீம் என்ற 3 இயல்புடைய வேல் என்னை காப்பதாக என்று வேண்டுகிறார். அதாவது ஓம் என்றால் அது காப்பு, ஐம் என்றால் தலைமையாக இருப்பது, ரீம் என்றால் உக்கிரத்துடன் வருகிறார். அதாவது நம்மை காப்பதற்காக தலைமையேற்று மிகவும் உக்கிரமாக வந்து நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று பாம்பன் சுவாமிகள் இப்பாடலில் கூறுகிறார். இப்பாடலை பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு யம பயம் நீங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க, கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி, எல்லினும் கரிய மேனி யமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க.